ஹலோ வேஸ் அனைவரும் இந்த பெண்ணு என்ன பாவம் செஞ்சா இவளுக்கு ஏன் கல்லறையில் புதைக்கும் போது இப்படியான தண்டனை அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்தியாவின் வங்கதேசத்துல ஒரு சிறிய கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல உள்ளவங்க பெரும்பாலும் வெளியூர்ல போயிட்டு வாழ்க்கை நடத்திட்டு வராங்க. அதுல ஒரு பெண் தான் சால்மா. இப்ப சால்மா ரொம்பவே நல்ல பொண்ணு, ரொம்ப அழகான பெண் கூட. அவ அந்த ஊர் முழுவதும் பொது சேவையில ஈடுபட்டு ஆன்மீகத்திலையும் ஈடுபட்டு இருக்கா. ஆன்மீகத்தில் ஈடுபட்டதால அவளை தெரியாத ஆளே இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா முதியவர்கள் இருந்து சிறியவர்கள் வரலையும் அனைவருக்குமே உதவி பண்ணிட்டு இருக்கா. இதனாலேயே அவளை எல்லோருமே பிடிக்கும். எப்படின்னா அவளுடைய சொந்த உழைப்புல இருந்து பல பேருக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் உணவு கொடுப்பா. அதாவது அனாதை இல்லங்களுக்கும் முதியவர்களுக்கும் உணவு கொடுப்பா. இப்படி அவளுடைய சேவை அந்த நகரம் முழுவதும் பரவுது. முக்கியமா அந்த கிராமத்துல எல்லோருக்கும் சால்மானாவே ரொம்ப பிரியமான ஒரு பெண்ணு. சால்மாவுக்கு வயசு 25 தான். இப்ப அந்த செய்தி அந்த கிராமத்தையே உழுக்குது. எல்லோரும் அதிர்ச்சி ஆகுறாங்க. சால்மா இறந்துட்டா அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க. செய்தி பரவுது. இதை கேட்டு அந்த ஊர் மக்கள் எல்லாமே அதிர்ச்சி ஆகுறாங்க. உடனடியா சால்மா வீட்டுக்கு திரண்டு வராங்க. சால்மாவோட பாட்டி மட்டும் ஒரு ஓரத்துல அழுதுட்டு இருக்கு. சால்மாவோட உடல் அவங்க வீட்டுல வச்சிட்டு இருக்கு. இப்ப பொதுமக்கள் ஏகப்பட்ட பேர் திரண்டு வந்திருக்காங்க. ஏன்னா ஒருத்தர் இறக்கும் போதுதான் அவரு எவ்வளவு பேர் சம்பாதிச்சு வச்சிருக்காரு அப்படின்றது அங்க தெரியும். அதே போலதான் சால்மாவும். சால்மாவை அந்த ஊருக்கே பிடிக்கின்றதால அந்த ஊர் மக்கள் அனைவருமே திரண்டு வந்திருக்காங்க. இப்படி ஒரு கூட்டத்தை வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு எல்லாரும் திரண்டு வந்திருக்காங்க. இப்பதான் சால்மாவுக்கு இறுதி சடங்கு செய்யலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. இந்த இடத்துல கல்லறையை ரெடி பண்ணி தூக்கிட்டு போறாங்க. கல்லறை உள்ள அடக்கம் பண்றாங்க. அப்பதான் இந்த அதிர்ச்சியான நிகழ்வு நடக்குது. திடீர்னு அங்கிருந்து உள்ள இருந்து ஒரு பாம்பு வருது. இதை பார்த்து எல்லாரும் அலறாங்க, அதிர்ச்சி ஆகுறாங்க. இப்ப கொஞ்ச நேரத்துல இன்னொரு பாம்பு வருது. இப்ப சால்மாவை போட்டுட்டு எல்லாரும் ஓடுறாங்க. மேலும் ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா மிகப்பெரிய ஒரு பாம்பு உள்ளாரேந்து வெளியே வருது. வெளில வந்து அங்க உள்ள மக்கள் எல்லாருமே அதை பார்த்து மிரண்டு போறாங்க. அந்த பாம்புகள் எல்லாமே சிரி பாயுது. இப்ப மக்கள் எல்லாருமே அபசரமா நினைக்கிறாங்க. அதாவது இப்படி ஒரு நல்ல பெண்ணுக்கு இப்படியான ஒரு கதியா அப்படின்னு எல்லாருமே பதட்டமா வராங்க, அழுகுறாங்க. இப்ப பல பேரும் இதை வந்து வீடியோவும் எடுக்கிறாங்க. பல பெண்கள் இப்படி பேசுறாங்க, சால்மா என்ன பாவம் செஞ்சா, ஏன் இப்படி அவளுக்கு இப்படியான ஒரு சூழ்நிலை அப்படின்னும் எல்லாருமே சொல்றாங்க. இந்த இடத்துல சாஹிப் அங்க வராரு. சாஹிப் ஒரு மதப்பற்றாளர். அவர் வந்துட்டு எல்லா மக்களையும் அமைதியா இருக்குன்னு சொல்றாரு. ஏன்னா பயங்கரமா சத்தம் போடுறாங்க. அது மட்டும் இல்லாம காத்தும் பயங்கரமா வீசுது. இப்பதான் எல்லாரும் அமைதியா வராங்க. இந்த இடத்துல தான் சால்மா ஏதோ தவறு செஞ்சிருக்கா. அதனாலதான் அவளுக்கு இப்படியான ஒரு தண்டனையை கடவுள் கொடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா சால்மா ரகசியமா ஏதோ பாவம் செஞ்சிருக்கா. அது என்னன்னு நமக்கு தெரியும் அப்படின்னும் அவர் சொல்றாரு. இதை கேட்டு அந்த மக்கள் எல்லாருமே ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. எல்லாரும் பேசிக்கிறாங்க. இப்பதான் ஒரு பெண் சொல்றா, சால்மாவுக்கு ரஷிதான்ற ஒரு பெண் தோழியா இருக்கா. ரஷிதாவை கேட்டா தெரியும் அப்படின்னும் அவங்க சொல்றாங்க. சரி உடனே ரஷிதாவை போய் அழைச்சிட்டு வாங்க அப்படின்னும் அவங்க சொல்றாங்க. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு ரஷிதாவை அங்க அழைச்சிட்டு வராங்க. இப்ப ரஷிதா வந்த உடனே அவ கண்ணீர் விட்டு அழுகுறா. இப்ப என்னம்மா ரஷிதாவுக்கு என்ன ஆச்சு அப்படின்னும் அந்த மதப்பற்றாளர் சாஹிப் கேட்கிறாரு. இப்பதான் ரஷிதா சொல்றா, ஐயா ரஷிதா ஊர் மக்கள் நல்லது பண்ணுவா, ஒரு பொது சேவையாளர் தான். ஆனா அவர் ரகசியமாவே இந்த பாவம்லாம் செஞ்சா, இப்படிப்பட்ட ஒரு பாவத்தை செஞ்சா அப்படின்னு அவர் சொல்றா. இதை கேட்டு என்னமா சொல்ற அப்படின்னு அவர் கேட்கிறாரு. ஆமா ஐயா, இப்ப ஊர் மக்கள் எல்லாருமே ஒருத்தர் ஒருத்த பாத்துக்கிறாங்க. இப்ப ரஷிதா சொல்றா, ஆமா ஐயா, நாங்க 2 பேரும் ஒன்னா படிச்சோம். ஸ்கூல்ல இருந்து ஒன்னா படிச்சுட்டு வரோம். கல்லூரிக்கு மதராசி போனோம். மெட்ராஸ் போயிட்டு அங்க படிச்சோம். கல்லூரியில அங்க சிறுவர்களை பார்த்து அடிக்கடி இவ சிரிப்பா பேசுவா. அங்க உள்ள இளைஞர்களிடம் நிறைய பேசுவா. இத நான் பலமுறை அவளிடம் கண்டிச்சேன். ஆனா அவ கேட்கவே இல்லை. இப்ப அதுல ஒரு இளைஞர் ரகுமான். இப்ப ரகுமான இவ ரொம்ப விரும்புறா. இப்ப நான் எவ்வளவு எடுத்து சொல்லியும் அவ கேட்கவே இல்லை. அது மட்டும் இல்லாம ரகுமானோட பேசிட்டு பல இளைஞர்களுடையும் இவ வீடியோ கால்லையும் பேசுறா, போன்லயும் பேசுவா. இப்ப ரூம்ல எப்போதுமே போன் கையும் இருப்பா. அது மட்டும் இல்லாம பல விதமான வீடியோக்களும் எடுத்து அவர்களுக்கு அனுப்புவா. பக்தியும் அவளுக்கு அதிகம். அதாவது கடவுள் மேல பக்தியும் அவளுக்கு அதிகம். இப்ப சாமி கும்பிடுவா. இப்பதான் அவள்கிட்ட கேட்பேன், ஏன் இப்படி பண்ற, கடவுள் மேல பக்தியும் இருக்கு, இளைஞர்கள் கூட இப்படி பேசிட்டு இருக்கே அப்படின்னு எத்தனையோ முறை சொல்லிருக்கேன். ஆனா அவ வாழ்க்கையை அனுபவிக்கணும்டி, இப்படியே இருந்தா வாழ்க்கையில நம்ம வந்து நிம்மதியா வாழ முடியாது அப்படின்னு அவ சொல்லுவா. இதை கேட்டு எனக்கே ஆச்சரியமாகும். அது மட்டும் இல்லாம பீச், பார்க் அப்படின்னு அவ இளைஞர்கள் கூட சுத்துவா. அவளை நான் எவ்வளவு கண்டிச்சேன். ஆனா நான் மட்டும்தான் ரூம்ல இருப்பேன். அவ எப்பொழுதுமே இளைஞர்கள் கூட வெளில இருப்பா. பல பேர் கூட மறைமுகமா உறவுலயே இருந்திருக்கா. இப்படி அவ சுத்தினா இப்பதான் அவளுடைய காதலருக்கு இந்த விஷயம் தெரியுது. அவளுடைய காதலரும் ஏன் இப்படி பண்ற அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு. என்ன தவிர வேற இளைஞர்கள்ட்ட பேசிட்டு இருக்கே அப்படின்னு அவர் சொல்லுவாரு. அதுக்கு சால்மாவோ, என் கூட பேச இஷ்டம் இருந்தா பேசு, அப்படி இல்லைன்னா என் கூட பேசாத, நான் என்னோட நண்பர்கள்ட்டெல்லாம் பேசுவோம் அப்படின்னும் அவர் சொல்லுவா. இதை கேட்டு அந்த இளைஞன் அதிர்ச்சி ஆகிறான். ஒரு கட்டத்துக்கு மேல அந்த இளைஞரிடம் பேசுறத கொஞ்சம் கொஞ்சமா தவிர்த்தா. இப்ப அவன் ரொம்ப வருத்தப்படுறான், அவன் ரொம்ப வேதனைப்படுறான். பலமுறை என்னிடம் போன் பண்ணி அழுது இருக்கான். உன்னுடைய ஃப்ரெண்டு இந்த மாதிரி பண்றா, அவ பல பேர்கிட்ட பேசிட்டு இருக்கா அப்படின்னும்
அவன் சொல்லுவான். ஆனா நான் எவ்வளோ இதை வந்து எடுத்து சொல்லுவேன், ஆனா உங்களுடைய வேலையை நீ பாத்துங்க, என் வேலையை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னும் அவன் சொல்லிருக்கான். அந்த இளைஞனும் ஒரு நாள் சால்மாவோட போனை வாங்கி அவன் பார்த்திருக்கான். அவன் பார்க்கும்போது பயங்கர அதிர்ச்சி ஆயிட்டான். ஏன்னா பல ஆண்கள் கூட நெருக்கமா இருந்திருக்கான். இதை பார்த்து ஒரு நிமிஷம் உறைஞ்சு போனான். இதை பத்தி அவன் கேட்கும்போது இதுக்கு மேல என் முகத்திலே முழிக்காது அப்படின்னு சால்மா சொல்றான். இப்ப அந்த இளைஞனும் தூக்கு மாட்டிட்டு மரணம் அடைஞ்சிட்டான். ஆனா அதுக்கு பிறகு அந்த இளைஞனோட உடலை கூட சால்மா பார்க்கல. இப்படி அவளுடைய பழக்கம் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்கு. அவ கண்ட்ரோல் ஆகாம சுத்திட்டு இருக்கா. இப்பதான் திரும்பவும் இந்த கிராமத்துக்கு வந்த பிறகு அவ ரொம்ப அமைதியானா, கடவுள் மேல அதிக பக்தி கொள்றா. இப்ப பல பேருக்கும் உதவி செய்ய ஆரம்பிக்கிறா. ஆனா அவ எவ்வளவுதான் உதவி செஞ்சாலும் அவ அப்படிப்பட்ட ரகசியமான பாவத்தை செஞ்சா அப்படின்னும் ரச்சிதா சொல்றான். இதை கேட்டு அங்குள்ள சாகப்பில இருந்து அங்குள்ள மக்கள் எல்லாமே இப்படி ஒரு பாவத்தை செஞ்சிருக்காள சால்மா அப்படின்னு எல்லாரும் அதிர்ச்சியா வராங்க. அதாவது பாக்கிறதுக்கு ரொம்ப அமைதியா இருக்கா, இப்படிப்பட்ட பொண்ணை நம்பவே கூடாது இருக்கு அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. இப்ப சாகப்போம் எல்லாரும் அமைதியா இருக்க சொல்றாரு. இந்த பெண்ணு பாவம் செஞ்சுட்டா, இந்த பாவத்தை போக்கணும்னா நம்ம தான் பிரார்த்தனை பண்ணி இவரோட பாவத்தை போக்கணும். அதனால எல்லாரும் நான் சொல்றது கேளுங்க, எல்லாரும் இவளுக்காக பிரார்த்தனை பண்ணுங்க அப்படின்னும் அவர் சொல்றாரு. இப்ப அவங்க எல்லாருமே சேர்ந்து சால்மாவுக்காக பிரார்த்தனை பண்றாங்க. பிரார்த்தனை பண்ணிட்டே இருக்கிறாங்க. கூந்து கவனிக்கிறாங்க. அங்க ஒவ்வொரு பாம்பா வெளியில போயிடுது. இப்ப அந்த அசாதாரண சூழ்நிலை பார்த்துட்டு அங்க எல்லாருமே அந்த பாம்பெல்லாம் ஓடுது பாருங்க அப்படின்னும் அவன் சொல்றாங்க. இந்த இடத்துல சால்மாவோட உடல் ரொம்ப காஞ்சி போயிருக்கு. சாகப் சொல்றாரு, இப்ப அனைத்து பிரச்சனையும் முடிஞ்சிச்சு, இப்ப அவ உடலை அடக்கம் பண்ணலாம் அப்படின்னும் அவர் சொல்றாரு. இப்போ ஒரு பெண்மணி வந்து நானும் இது போல மொபைல் போன்ல பேசிட்டு இருக்கேன், நானும் இப்படியான தவற செய்யறேன் அப்படின்னும் அவங்க சொல்றாங்க. சாகப் சொல்றாரு, நமக்கு தெரியாமலேயே பல பாவங்களை செஞ்சுட்டு இருக்கோம். சிலர் ஏமாத்துறது, இப்படியான பாவங்கள் செய்யறது அது நமக்கே திரும்ப வந்து சேரும். அதனால முடிஞ்சவரை இப்படியான தவறுகளை திருத்திக் கொள்ளுங்க அப்படின்னும் அவர் சொல்றாரு. இதை கேட்டு பல பெண்கள் தங்களது மொபைல் போன் கூட மடக்கி வச்சிடுறாங்க. இப்ப அந்த கிராமம் முழுவதும் இந்த செய்தி பரவுது. உடனடியா அவங்களும் திருந்த ஆரம்பிக்கிறாங்க. இப்படியும் சில நிகழ்வுகள் நடந்துட்டு இருக்கு. மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.